திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு. ஆண்ட பரம்பரைலாம் எதுவுமே கிடையாது. சட்டத்திட்டம் அப்படி இருக்கு. ஆண்ட பரம்பரைலாம் காண போயிட்டான். யார் இன்னைக்கு படிச்சு பதவியில போய் உட்கார்றாங்களோ அவன் தான் ஆண்ட பரம்பரை. அம்மாள் படிச்சா 40 மார்க் வேணும். அந்த முக்குளத்தூர் படிச்சா, எந்த முக்குளத்தூர், அந்த முக்குளத்தூர் படிச்சா 30 மார்க் இருந்தா போதும். நம்மளோட 5 சென்டிமீட்டர் கம்மியா இருந்தா அவங்க பதவிக்கு வந்துருவாங்க. இந்தியன் பீனல் கோடு, இந்தியன் சட்டம், அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே முத்துராமலிங்க தேவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது ஜனாதிபதியாக இந்திய திருநாட்டினுடைய தலைமகனாக வருகிறானோ அன்றிலிருந்து சலுகைகள் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ரிசர்வ் தொகுதி அப்படிதான் இருக்கு, சுழற்சி முறையில் வரணும். வந்துச்சா? வரல. ஒரு தாசில்தார் அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க, முக்குளத்தோர்னா நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, முக்குளத்தோர் ஆப்போசிட்டா நினைச்சுக்கோங்க. அந்த முக்குளத்தோர்ல இருக்கிறவங்க ஒருத்தன் சாதாரண போலீஸ்காரன் இல்ல ஒரு சாதாரண தலையாரி கிராம காவலர் யாராவது இருக்காங்கன்னு வைங்க, அவங்கள கண்டிக்க முடியுமா? கேட்டா என் ஜாதியை சொல்லிட்டான், உடனே சட்டம் பாயுது. பிறகு நீதித்துறையில் நம்ம ஆள் இருந்தாங்க. ஐஏஎஸ்ல இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? ஐபிஎஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? இல்லைங்க, படிப்படியா அப்படி குறைஞ்சிருச்சு.